இப்போ டயக்ராமில் நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் ஆயில் ஸ்டார்டர்லேருந்து மோட்டருக்கு டெர்மினலில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு டயக்ராமில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 ஃபேஸை இது வந்து ஆயில் ஸ்டார்டர், சரிங்களா? இது ஆயில் ஸ்டார்டர். இதில் ஃபஸ்ட்டு 3 ஃபேஸ் ஆர், ஒய், பி இது 3ஐயும் ஸ்டார்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது ஸ்டார்டரில் இருக்கிற அவுட்புட் டெர்மினல் A1, B1, C1, அப்புறம் B2, C2, A2. இந்த 3ஐயும் அவுட்புட் 3ஐயும் இந்த அடுத்து இருக்க 3 மொத்தம் 6ஐயும் எடுத்து ஸ்டார் டெல்டா இண்டக்ஷன் மோட்டரில் இருக்க 6 டெர்மினலில் கனெக்ட் பண்ணோம். அப்படியே சேம் A1ல் இருக்கிறது A1ம், B2ல் இருக்கிறது B2வும், B1ல் இருக்கிறது B1ம், C2ல் இருக்கிறது C2, C1ல் இருக்கிறது C1 டெர்மினோடையும், A2வை A2 டெர்மினோடையும் கனெக்ட் பண்ணோம்னா ஓகே. இதுதான் ஸ்டார் டெல்டா ஆயில் ஸ்டார்டர். இதுக்கான டெர்மினல் கனெக்ஷனை பற்றி பார்ப்போம். L1, L2, L3 இது 3 ஃபேஸ் இன்கமிங், B1, B2, B3 அண்ட் A2, C2, B2 இது டெர்மினல் அவுட்புட். மொத்தம் 3 இன்கமிங், 6 அவுட் கோயிங். ஓகேங்களா? இப்போ இந்த டெர்மினலில் கனெக்ஷன் கொடுத்துருக்க மாதிரி நம்ம மோட்டரில் கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி இந்த மோட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அது எந்தெந்த டெர்மினல் எது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது வந்து A1, B1, C1, இது A2, C2, B2 6 டெர்மினலில் 6 ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்டார் டெல்டா மோட்டருக்கான கனெக்ஷன். ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிட்டு கியரை ஸ்டார்ட் பண்ணிட்டு